சற்றுமுன் வெளியான தகவல் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைப்பு. அது சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையானது ரூபாய் 6.50 குறைந்து ரூபாய் 1959.50 விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் 818.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் சர்வதேச சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் விலை மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி பெட்ரோல், டீசல் விலை தினமும் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியன் ஆயில், பாரத், இந்துஸ்தான் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14.20 கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு 19 கிலோ எடையிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்து வருகின்றன. இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் நிர்ணயிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறித்த அறிவிப்பை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளது. அதன்படி வீட்டுக்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனால் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் ரூபாய் 6.50 குறைந்துள்ளது. இதன்படி வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் 1959.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டுக்கு பயன்படுத்தப்படும் 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலையானது எந்தவித மாறுபாடும் இன்றி ரூபாய் 818.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வணிக சிலிண்டர் விலை குறைந்து இருப்பது வணிகர்களுக்கு மகிழ்ச்சியினை கொடுத்துள்ளது. முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட வணிக எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 61.50 உயர்ந்து ரூபாய் 1964.50க்கு விற்பனை செய்யப்பட்டது. டிசம்பர் மாதம் ரூபாய் 16 உயர்ந்து ரூபாய் 1980.50க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஜனவரி மாதத்தில் புத்தாண்டு பரிசு போல வணிக சிலிண்டர் விலையை ரூபாய் 14.50க்கு குறைத்து ரூபாய் 1966க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் கடந்த சில மாதங்களாகவே எந்த விலை மாற்றமும் இன்றி ரூபாய் 818.50க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் ஆதார் அட்டையில் பிறந்த தேதி தவறாக இருக்கிறதா, மாற்ற முடியுமா? அதை சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஆதார் அட்டை என்பது இந்தியர்களின் மிக முக்கியமான அடையாள ஆவணம் ஆகும். குறிப்பாக இந்த ஆதார் அட்டையில் மக்களின் பயோமெட்ரிக் மற்றும் முகவரி விவரங்கள் இரண்டும் இருக்கும். இது பல்வேறு அரசு திட்டங்களுக்கும் அத்தியாவசிய அடையாள சான்றாக செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஆதார் கார்டில் பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்ற அச்சிடப்பட்ட தகவல்களில் எந்த பிழையும் இல்லாமல் வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். ஒருவேளை ஆதார் கார்டில் உள்ள தகவல்கள் தவறாக இருந்தால் அரசு தொடங்கும் முக்கியமான திட்டங்களை மக்கள் பயன்படுத்த முடியாமல் போகிறது. எனவே ஆதாரில் உள்ள தகவல்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஆதாரில் உள்ள பெயர், முகவரி, பாலினம், பிறந்த தேதி போன்ற சில விவரங்களை எத்தனை முறை மாற்றலாம் என்பதற்கு குறிப்பிட்ட வரம்புகள் உள்ளன. அதை இப்போது பார்க்கலாம். மாற்றங்கள் செய்ய
வரம்புகள் பெயர். உங்கள் ஆதார் அட்டையில் உங்கள் பெயரை அதிகபட்சம் 2 முறை மாற்றலாம். பிறந்த தேதி மற்றும் பாலினம். ஆதார் அட்டையில் பாலினம் மற்றும் பிறந்த தேதி ஆகிய இரண்டுமே உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே புதுப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. முகவரி. உங்களுடைய ஆதார் அட்டையில் முகவரியை புதுப்பிப்பதற்கு வரம்பு எதுவும் இல்லை. குறிப்பாக ஆதாரில் பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற விவரங்கள் எப்போது சரியாக வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக இதில் ஏதேனும் தவறு இருந்தால் உடனே அப்டேட் செய்வது நல்லது. சரி, இப்போது ஆதாரில் பிறந்த தேதி மாற்றுவதற்கான வழிமுறைகளை சற்று விரிவாக பார்க்கலாம். ஆதாரில் பிறந்த தேதி மாற்றுவதற்கான செயல்முறை. ஆதார் அட்டையில் தவறான பிறந்த தேதியை சரி செய்வதற்கு அருகில் இருக்கும் ஆதார் பதிவு மையத்திற்கு செல்லவும். அடுத்து அந்த ஆதார் பதிவு மையத்திலிருந்து திருத்த படிவத்தை பெற வேண்டும். நீங்கள் வாங்கிய திருத்த படிவத்தில் உங்களின் 12 இலக்க ஆதார் எண், பெயர் மற்றும் தேவையான பிற விவரங்களை பூர்த்தி செய்யவும். அதன் பின்பு நீங்கள் பிறந்த தேதியை மாற்ற விரும்புகிறீர்கள் என்பதையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். பிறந்த சான்றிதழ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் போன்ற ஏதாவது ஒரு ஆவணத்தில் ஜெராக்ஸ் காப்பியை இந்த திருத்த படிவத்துடன் இணைக்க வேண்டும். நீங்கள் பூர்த்தி செய்த அந்த படிவத்தை ஆதார் பதிவு மையத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கவும். அந்த அதிகாரி உங்களது பயோமெட்ரிக்ஸ் சரிபார்ப்பார். அதன் பின்பு படிவம் மற்றும் இணைக்கப்பட்ட ஆவணம் சரியாக உள்ளதா என்று சரிபார்க்கப்படும். அதன் பின்னர் உங்கள் ஆதார் அட்டையில் பிறந்த தேதியை புதுப்பிக்க ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கப்படும். இதைத் தொடர்ந்து சில நாட்களுக்குள் உங்கள் திருத்தப்பட்ட பிறந்த தேதி ஆதார் அமைப்பில் புதுப்பிக்கப்படும். அதேபோல் ஆதார் மையத்தில் உங்களுக்கு URN சீட்டு வழங்கப்படும். அதை பயன்படுத்தி ஆன்லைனில் ஆதார் புதுப்பிப்பு கோரிக்கையின் நிலையை நீங்கள் எளிமையாக கண்காணிக்கலாம். அது மட்டுமில்லாமல் திருப்பூரில் ஊத்துக்குளி ரெட்டிப்பாளையம் பகுதியில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக உணவு பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதில் ரெட்டிப்பாளையம் ஐயப்ப முத்தையம் காடு பகுதியில் ஒரு இடத்தில் 1150 கிலோ ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது. விசாரணையில் திருப்பூர் ஐயம்பாளையத்தை சேர்ந்த சண்முகம் 36 வயது என்பவர் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருப்பது தெரிந்தது. ஊத்துக்குளி பகுதியில் பொதுமக்களிடம் குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசியை வாங்கி வைத்து வடமாநில தொழிலாளர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது. போலீசார் அவரை கைது செய்து அரிசி மூட்டை மற்றும் 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.